ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரியன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத் த்ரில்லர் ஜேனல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், மானசா சௌத்ரி, சாரதா ஸ்ரீநாத், செல்வராகவன், கருணாகரன் இவங்களாம் லீட் பண்ணியிருக்காங்க. கிப்ரான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் பிரவீன் கே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கராக வந்து சாரதா ஸ்ரீநாத் இருக்காங்க. அங்க ஒரு ஆடியன்ஸா வந்து செல்வராகவன் வராரு. ஸோ வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஷோவையே அவர் ஒரு மாதிரி ஹைஜாக் பண்றாரு. ஸோ பண்ணிட்டு அவர் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. ஸோ அடுத்தடுத்து இன்னும் ஒரு 2 வாரத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 6 பேர்கிட்ட இறந்து போறாங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவரும் சுட்டு செத்துறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தை என்ன நடந்தது அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்துல இதுக்கு அடுத்து நடந்த ஒரு சில கிறிஸ்டியன் டர்ன்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஸோ மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து விஷ்ணு விஷால் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாரு. இப்போ அந்த ஒரு போலீஸ் கெட்டப் நமக்கு அந்த ஒரு ராட்சசன் அந்த படத்தில் வந்து அந்த ஒரு போலீஸ் கேரக்டர் தான் எனக்கு நினைவு வந்தது. பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு போலீஸ் கேரக்டர் தான் ஆகுது. பட் ஆனால் ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருக்காரு. ஏன்னா அதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருந்து அப்புறம் போயிட்டு அந்த கேஸ் வந்து ரொம்ப சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார். இதுவே அந்த மாதிரி அந்த ஒரு சுறுசுறுப்பான அந்த ஒரு இது லைக் ஒரு போலீஸ் கேரக்டர் தான் அது. ஏசிபி அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் அந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா நீட்டாக அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் படத்தில் மெயினாக மானசா சௌத்ரி அவங்க இந்த படத்துல வந்து அவருக்கு ஒய்ஃபா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. படத்துல ஒரு 3-4 சீன் தான் வராங்க. பட் அதுவும் ஏதோ ஒரு அடிஷனலா ஒட்டிக்கிட்ட ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. இந்த படத்துல ஒரு நேம் சேக் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான். பட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. மெயினா சாரதா ஸ்ரீநாத் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படத்துல. மெயினா அவங்களும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் ஒரு ஆங்கர் ரோல் தான் படத்துல. ஒரு 3-4 சீன் வந்தாலுமே முக்கியமான ஒரு சீன். அது ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க அவங்களும். அதே மாதிரி செல்வராகவன் அவர் இந்த படத்துல வந்து அந்த ஒரு வில்லன் டைப் ஆஃப் ஒரு கேரக்டர் தான். பட் ஆனால் நீங்க கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் அவருதுமே. ரொம்ப நல்லா நீட்டாக நடிச்சிருக்காரு படத்துல. ஸோ படத்துல 2-3 சீன் தான் அவர் வந்து லைவா வராது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ இதுலேயே வராது, வீடியோ ரெக்கார்டிங்லேயே வராது. பட் ஆனால் செல்வராகவன் கொடுத்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாகவும் நீட்டாகவும் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அதே மாதிரி கருணாகரன் அவர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரா வராரு நியூஸ் சேனல்ல. ஸோ அவருக்கும் ஒரு 3-4 சீன்ஸ் படத்துல இருக்கு. பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு அவருமே. மெயினாக ஜிப்ரானை பொறுத்த வரைக்கும் ஸோ படத்தை சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக இம்ப்ரெசிவ் இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா பண்ணிருக்காரு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்ரானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையா இருக்கும். லைக் அவர் பண்ற எல்லா படங்களுமே நான் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை தனியாக ரசிச்சு பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். இந்த ஒரு லைக் அந்த ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்ஸ்க்குலாம் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மெயினாக ஹரிஷ்கானோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அந்த ஒரு டே ஒர்க்காக இருக்கட்டும், ப்ளஸ் அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக அந்த ஒரு நல்லா சூப்பராக அந்த ஒரு ஆங்கிள்ஸுமே படத்தில். அதே மாதிரி சாம் லோகேஷோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ படத்தில் அந்த ஒவ்வொரு கட்ஸுமே நல்லா இருந்தது. படத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போக அந்த அவரோட கட்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. ஏன்னா மெயின் திங் இந்த படத்துல யூஸ்வலாக சொல்லணும்னா நீங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. அது மட்டும் நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இதுதான்றது தெரிஞ்சு போயிடும். பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸை ஓரளவு சீட்ல என்கேஜ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு த்ரில்லர் படம் தான் நாங்கள் கொண்டு போறோம்டா பாருங்கடா அப்படின்ற அளவுக்கு அவரோட கட்ஸ் தான் ஓரளவு நம்மளை பார்க்க வச்சது. மெயினா டேரக்டர் பிரவீன் கே இவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் ஒரு கமர்ஷியலான ஒரு த்ரில்லர் கான்செப்ட் தான். இந்த மாதிரி பல படங்கள் வந்திருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரைட்டிங்ல. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா நான் பார்த்தது வந்து இந்த படத்துல பாசிட்டிவா வந்து படத்துல அவர் எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கோர் கான்செப்டும் பிளஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸ்ல அவர் சொன்ன மெசேஜ் அதுதான் இந்த படத்துல நான் பெரிய பாசிட்டிவா பார்த்தது. அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். ஏன்னா நீங்க அந்த மெசேஜ் நீங்க கிளைமேக்ஸ்ல பாருங்க உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டு நான் படத்தை பார்க்குற இன்ட்ரெஸ்டே போயிடுன்னா அது ஒண்ணுதான் பார்க்க நல்லா இருந்தது படத்துல. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்ல வந்து ரொம்ப சொதப்பிந்தா இருந்தாங்க சொல்றேன். ஏன்னா வந்து ஒரு சீனுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்காது. இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியாத மாதிரி ரொம்ப வந்து ஸ்டார்டிங்ல படத்துல இவர்தான் இந்த ஒரு விக்டம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த அது வந்து நம்ம பாக்குற நம்ம ஆடியன்ஸ்க்கு அது ஒரு ப்ரெடிக்டபிளா இருந்தது. அதுதான் அந்த படத்தை ஒரு பெரிய மைனஸா நான் பார்த்தது. ஏன்னா அந்த ரைட்டிங் அந்த அளவுக்கு போறாங்க. பிளஸ் செகண்ட் ஹாஃபாகவும் இருக்கட்டும் பெருசா நமக்கு அந்த அளவுக்கு படம் எதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஓரளவு அது ஒரு மாதிரி ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே போற மாதிரி தான் அந்த படம் விருது. பட் ஆனால் எங்கேயுமே நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்ஸ் இல்லாதது பெருசா நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல. பிளஸ் வந்து ஏன்னா இந்த மாதிரியான த்ரில்லர் படத்துக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓரளவு அந்த ஒரு லைக் அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுத்தா தான் ஆடியன்ஸ் உட்காந்து பார்ப்பாங்க இந்த மாதிரி த்ரில்லர் படத்துல. பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவுமே வந்து ரொம்ப த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் எதுவுமே லைக் அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் மெயினா இல்லை இந்த படத்துல. அதுதான் அந்த படத்தை நான் பெரிய மைனஸா நான் பார்த்தது. ரொம்ப ஆடியன்ஸ் வந்து படத்தை வர அந்த ஒரு 10-15 நிமிஷத்துல கண்டுபிடிச்சுமா இதுதான் கிளைமேக்ஸ்ன்றது. பட் அந்த கிளைமேக்ஸ் சொன்ன ஒரு மெசேஜை தவிர பட் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்ததுனால என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு பிலாரேஜா அந்த படம் போயிடுச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிருக்கலாம் நம்ம இந்த படத்தை பெட்டரா. பட் நீங்க ஓவரால் இந்த படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சும்மா போய் ஒரு ஒன் டைம் தியேட்டர்ல பார்க்கலாம். ஒரு நல்ல நீட்டா நம்ம எதுவும் ரொம்ப போர் அடிக்காம ரொம்ப தலைவலிக்காம இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா தலைவலிக்காது. ஓரளவு நீட்டா போய் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் டீசென்ட் வாட்சான ஒரு கமர்ஷியல் வாட்ச் தான் இந்த படம் இது. பட் ஆனால் நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு விஷ்ணு விஷால். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் அந்த ஸ்டன் சீனாக இருக்கும் அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு.
பட் ஸ்க்ரீன் பிளே தான் சொதப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள வச்சு இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்தாங்க வேற லெவல் படமே சொல்லிருக்கலாம். இப்போ ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு கமர்ஷியல் படமா போயிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சிருந்தா ஒரு வீக்கெண்ட் தியேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கலாம். அட்லீஸ்ட் அந்த ஒரு 2.5 மணி நேரம் பீஸ்ஃபுல்லா வந்து அந்த ஒரு த்ரில்லர் படம் பார்த்து ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். பெருசா எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் படமா போயிடுச்சு. ஸோ இந்த படத்துக்கு நான் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் ரீசன் வாட்ச் இது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். ஒரு நீட்டான ஒரு வாட்ச் தான் இது. நான் இந்த படத்தோட ட்ரைலர் டீசர்லாம் பார்த்துட்டு நான் ராட்சசன் அளவுக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ராட்சசன்ல பார்த்து தான் இருக்கு இந்த படம். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பாய்.